வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி, அக்லூடு சிறப்பு பள்ளியின் சிறப்பாசிரியர். எங்கள் சிறப்பு பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவர்களின் திறன்களுக்கு ஏற்றவாறு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, டிசபிலிட்டியோட வகை, மாற்றுத்திறனாளிகளின் தன்மையும் அதற்கான காரணங்களையும் பற்றி பேச போகிறேன். இப்போ மாற்றுத்திறனாளி தன்மை மொத்தம் 21 டிசபிலிட்டி டைப் இருக்குது. டைப் ஆஃப் 21 டிசபிலிட்டி. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண் பார்வையின்மை, கண் பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, காது கேளாமை, உடல் இயக்க குறைபாடு, மனநோய், அமிலவீச்சால் பாதிக்கப்பட்டோர், புற உலக சிந்தனை இல்லாமை, அறிவுத்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு, நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு, திசு பன்முகமாதல், அறிவாளனு இரத்த சோகை, பல்வகை குறைபாடு, கற்றல் குறைபாடு, இப்படி பல வகையான குறைபாடுகள் இருக்குது. இந்த குறைபாடுகள் இருக்கிறது தான் நம்ம மாற்றுத்திறனாளின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கை கால் இயக்க குறைபாடு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் இயக்க வேறுபாடாக இருக்கும். கை காலில் பிரச்சனை இருக்கும், முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கை கால் இயக்க குறைபாடு ஏற்படும். இதை தான் நம்ம கை கால் இயக்க குறைபாடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அமிலவீச்சால் பாதிக்கப்பட்டோர். அமிலவீச்சால் பாதிக்கப்பட்டோர்னா ஆசிட் ஏதாவது அவங்களோட அந்த கெமிக்கல் ஏதாவது அவங்க மேலே பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம அமிலவீச்சால் பாதிக்கப்பட்டோர்னு சொல்லி சொல்கிறோம். அவங்களோட முகத்தோட தன்மை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக மாறி இருக்கும். அதனால் அப்படி தான் நம்ம அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் மூளை முடக்குவாதம், செரிபரல் பால்சி. மூளை முடக்குவாதம்னா அவங்களுக்கு உடல் இயக்க அந்த தசையோட இயக்கம் வேறுபாடாக இருக்கும். அதை தான் நம்ம மூளை முடக்குவாதம்னு சொல்கிறோம். மூளை முடக்குவாதம் பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஏற்படும். அவங்களோட மரபியல் நோய்களால் கூட இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம மூளை முடக்குவாதம்னு சொல்லி சொல்கிறோம். மூளை முடக்குவாதத்தில் இருக்கிற குழந்தைங்க வளர்ச்சி படிநிலையில் அவங்களுக்கு ரொம்ப தாமதம் இருக்கும். அதுக்கப்புறம் தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர், லெப்ரசின்னு சொல்லுவாங்க. தொழுநோயால் பாதிக்கப்பட்டோர். முன்னாடி உள்ள காலத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம மாற்றுத்திறனாளிகளோட அவங்களோட லிஸ்ட்டில் சேராது. இப்போ தொழுநோயால் பாதிக்கப்பட்டோரையும் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்புறம் தசை சிதைவு நோய், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல உள்ள தசை சிதைவு இருக்கும். இது பாரம்பரிய மரபணு நோயாக கருதப்படுது. இதை தான் நம்ம தசை சிதைவு நோயின்னு சொல்கிறோம். அப்புறம் குள்ளத்தன்மை. ஒருத்தவங்க இருக்காங்கன்னா 147 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம இந்த குள்ளத்தன்மைங்கிற லிஸ்ட்டில் எடுத்துக்கிடலாம். அதை மாற்றுத்திறனாளிகளில் சேர்க்குறாங்க. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். கண் பார்வையின்மை. கண் பார்வையின்மை டோட்டலாக 2 கண்ணும் தெரியாது. அவங்கள தான் நம்ம கண் பார்வையின்மைன்னு சொல்லி சொல்கிறோம். கண் பார்வை குறைபாடு. அடுத்தது கண் பார்வை குறைபாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மன பார்வையில் பிரச்சனை இருக்கும். கண் பார்வை குறைபாடு இருக்கும். கண்ணோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறவங்கள நம்ம கண் பார்வை குறைபாடுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் அதை நம்ம லோ விஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவித்திறன் குறைபாடு. டோட்டலாக காது கேட்காம இருக்கிறவங்கள நம்ம செவித்திறன் டோட்டலாக காது கேட்காம இருக்கிறவங்கள காது கேளாமைன்னு சொல்லுவோம். செவித்திறன் குறைபாடுனா காது கேட்கும், ஒரு சிலர் தான் கேட்கும். அதிகமாக நார்மல் பர்சனுக்கு கேட்குற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம செவித்திறன் குறைபாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறம் அறிவுத்திறன் குறைபாடு. அறிவுத்திறன் குறைபாடுனா நம்மளோட மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். அதை தான் அறிவுத்திறன் குறைபாடுன்னு சொல்கிறோம். மற்ற நார்மல் பசங்க மாதிரி அவங்களால படிக்க முடியாது. எல்லா விஷயத்துலையும் தாமதமாக இருப்பாங்க, புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அறிவுத்திறன் குறைபாடுன்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு. அவங்களுக்கு பேசுறதுல சிரமம் இருக்கும், திக்கி திக்கி பேசுவாங்க, ஸ்பீச் சரளமாக பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம மொழியும் பேச்சு குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். புற உலக சிந்தனை இல்லாமை. இவங்களை ஆட்டிசம்னு சொல்கிறாங்க. புற உலக சிந்தனை இல்லாதவர்கள், தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாமல் தனக்குன்னே ஒரு உலகம் அமைச்சிட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களை தான் நம்ம புற உலக சிந்தனை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. நார்மல் ஸ்கூலில் படிப்பாங்க, சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே படிப்பாங்க. ஆனால் படித்தாலும் அவங்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. இந்த மாதிரி குறைபாடு இருக்கும். எழுத்துக்களே தெரியாமல் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு எழுத்துக்கள் தெரியும், மேக்ஸ் தெரியாது. இப்படி இருக்கிறவங்கள ஒரு சப்ஜெக்டில் கூட ரொம்ப கம்மியான மார்க் எடுப்பாங்க, மற்ற இதில் கொஞ்சம் ஓரளவு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள நம்ம கற்றலில் குறைபாடுன்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் கற்றல் குறைபாடு. மனநோய். மனநோய் பிறவிலே வர்றது இல்லை, இடைப்பட்ட நேரத்திலையும் வரும். மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநோயாக இருக்கிறவங்கள நம்ம ஓரளவு குணப்படுத்த முடியும்.
ஏதாவது இடையில வர்றதுனால ஒரு சில பேர் குணமாகறாங்க, ஒரு சில பேர் அது வந்து அப்படியே இருக்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம மனநோயின்னு சொல்கிறோம். ரொம்ப மன அழுத்தத்தால் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம டிசபிலிட்டி டைப்போட வகைகள். நன்றி.